கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2025ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே இந்த வருடத்திற்காக வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதுதான். சங்கீதம் 126 நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த சங்கீதம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து நம்மை களி கூற பண்ண போகிறார். இந்த புதிய வருடத்திலே மகத்துவமான காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்து நாம் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை களி கூற பண்ணுகிற தேவன். இந்த 126வது சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை இருப்பில் இருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் பாடின ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது எந்த இடத்தில் என்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. ஆரோகண சங்கீதம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எஸ்ராவின் காலத்தில் இது எஸ்ராவால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இந்த சங்கீதத்திலே சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்தில் பேதுருவை ஏரோது ராஜா சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இயேசுவை அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமயத்தில், பஸ்கா பண்டிகை அன்று கொலை செய்தது போல இந்த பேதுருவையும் புளிப்பில்லா பண்டிகை சமயத்திலே பேதுருவை ஏரோது ராஜா சிறை பிடித்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே பேதுருவை விடுதலை செய்யும்படியாக சபையார் மன்றாடி ஜெபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் பேதுருவை 4 போர்ச்சேவர்கள் 16 போர்ச்சேவர்களாக காவலில் ஏரோது ராஜா வைத்திருந்த அந்த அறையிலே தேவதூதன் வந்து நிற்கிறார். சபையார் பேதுருக்காக ஜெபித்த போது பேதுருவுடைய சிறைச்சாலையில் தேவதூதன் வந்தார். அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசிப்பித்தது. அப்பொழுது அந்த தேவதூதன் பேதுருவை விலாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து கீழே விழுந்தது. அப்படியே உன்னுடைய பாதரட்சை தொடுத்துக்கள், வஸ்திரத்தை போட்டுக்கள் என்று சொன்னபோது பேதுரு தான் ஒரு சொப்பனம் காண்கிறவர் போல நினைத்து கொண்டு, தான் சொப்பனம் தான் கண்டு கொண்டிருக்கிறேன், சொப்பனத்தில் தான் விதமாக தன்னுடைய விலங்கு கலன்று விழுகிறது, பாதரட்சை போடுகிறோம், வஸ்திரத்தை போட்டுக் கொள்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவர் அப்படியாக எல்லா காவலையும் கடந்து அந்த வீதியிலே வந்த போது தேவதூதன் அவரை விட்டு சென்ற பிறகுதான் அவர் உண்மையாகவே விடுதலை பெற்று வந்ததை அவர் அறிந்து கொண்டார். இது நாம் வாசிக்கிறோம் 11வது வசனத்திலே, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் விடுதலையாகி வந்தது அவர் சொப்பனம் காண்கிறது போல இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர் விடுதலையாகி வந்திருந்தார். அவர் விடுதலை பெற்றுக்கொண்ட பின்புதான் கர்த்தர் எவ்விதமாக மகத்துவமாக தன்னை அந்த சிறையில் இருந்து பாதுகாத்தார் என்று அவர் அறிந்து கொண்டார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இது ஒரு சொப்பனம் போல் நமக்கு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதிலே கிரியை செய்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கடந்த வருடத்திலே ஏதேனும் சிறையிருப்பில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு ஒருவேளை அதிலே நம்பிக்கை அற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், சொப்பனம் காண்கிறவர்கள் போல நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்த பின்புதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் சிறையிருப்பை நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்கும்போது கர்த்தர் மகத்துவமாக கிரியை செய்து தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பில் இருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். அந்த பேதுருவை விடுதலையாக்குவதற்காக என்ன தேவைப்பட்டது? சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதே போல நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து வந்த போது அவர்கள்
ஆலயத்தை கட்டுகிறார்கள் எஸ்ராவின் தலைமையிலே. எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அவர்கள் சிறையிருப்பில் வந்து ஆலயம் கட்டப்படுவதற்காக அஸ்திபாரம் போடப்படுகிறதை பார்த்தவர்கள் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அப்பொழுது 2 வகையான கம்பீர சத்தம் அங்கே கேட்கிறது. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். பழைய மகிமையை கண்டிருந்தவர்கள் அழுகிறார்கள், புதிதாக காண்கிறவர்கள் கம்பீரமாக சத்தமிட்டு ஆரவாரிக்கிறார்கள். இது எந்த சத்தம் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எல்லோருமாக சேர்ந்து கம்பீரமாக தேவனை, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்தார்கள். விதமாகத்தான் கர்த்தர் நம்மை நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை மாற்றும் போது நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்த்து அதிலிருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, இவ்வளவு மகிமையாக நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே என்று நினைத்து அந்த அழுகை, ஆனந்த அழுகையும் நமக்கு வரும், ஆனந்த கண்ணீரும் நமக்கு வரும். புதிய மகிமையை பார்த்து அதனுடைய சந்தோஷமும் நமக்கு, புதிய சந்தோஷமும் நமக்கு அதிகமாக வருகிறதாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிறோம் 5வது வசனத்திலே சங்கீதம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். எனவே விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் அதை அறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மகிழ்ந்து களி கூற பண்ணுகிறார். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு போவான், ஆனால் அவன் திரும்ப வரும்போது உணவு தானியங்களை எடுத்து கொண்டு வருவான். அவன் கம்பீரத்தோடு மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டு வருவான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னுமாக நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்திலும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 21வது வசனத்திலே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே நீ பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிழ்ந்து களிகூறு என்று வாசிக்கிறோம். அதற்கு நேராக இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 12வது வசனத்தில், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ்ந்து களிகூற பண்ண வேண்டுமானால் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நாம் பெரிய காரியங்களை நாம் காண்போம். கர்த்தரால் மகிழ்ந்து களிகூற பண்ணப்பட்டவர்களாக நாம் இருப்போம். இந்த உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை அவருடைய ஆவிக்குரிய மன்னாவினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உபவாசம் எடுக்கும் போது எப்படி நாம் சம்பூரணமாய் சாப்பிட முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். உபவாசம் எடுக்கும்போது அவருடைய ஆவிக்குரிய மன்னாவை கொடுப்பார். நாம் சாப்பிடுகின்ற வேளையிலே உடலுக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பிடுகிற வேளையிலே அதற்கும் சம்பூரணமான ஆகாரத்தை கொடுப்பார். உபவாசம் எடுக்கும்போது ஆவிக்குரிய மனிதனுக்கு, உள்ளான மனிதனுக்கு தேவையான சம்பூரணமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கேயும் ஒரு சொப்பனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது நாம் சொப்பனங்களை காண்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே சொப்பனங்களை காண்கிறவர்களாக நாம் மாறுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொப்பனங்களை காண்பித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு சொப்பனத்தில் நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய ரகசியங்களை அவர் சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார்.
இன்னுமாக லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே மரியாள் எலிசபெத் அம்மையாரை சந்திக்கும் போது எலிசபெத் அம்மா சொல்லுகிறார்கள், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இங்கு மரியாள் தன்னுடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்கிறாள். இவளுக்கும் தன்னுடைய ஆவி களி கூறுகிறது. மரியாள் அம்மாவுக்கும் எலிசபெத் என்ன சொல்கிறார்கள்? விசுவாசித்தவளே பாக்கியவதி. நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆவி களி கூறும், நாமும் மகிழ்ந்து களி கூறுவோம். இங்கும் ஒரு தரிசனம், மரியாள் தேவதூதனை தரிசனத்தில் நேரடியாக காண்கிறார்கள். யோசேப்பு தரிசனத்தை காண்கிறார், சகரியா தரிசனத்தை காண்கிறார். இங்கும் தரிசனத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். இங்கேயும் உணவை பற்றி மரியாள் சொல்லுகிறார்கள். 53வது வசனத்திலே, பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையை அனுப்பிவிட்டார் என்று மரியாள் சொல்லுகிறார்கள். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பினார். எனவே இந்த 3 சம்பவங்களிலும் 3 பகுதியை நாம் பார்த்தோம். இதிலே நாம் பொதுவாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மரியாளும் சொல்லுகிறார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறார்கள். எனவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதன் நிமித்தமாக நாம் களி கூறுகிறோம், மகிழ்ந்து கழிகிறோம். இந்த 2 வார்த்தைகளும். கண்ணீரை நாம் பார்த்தோம், சங்கீதத்தில் பார்த்தோம். இந்த விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோடு போவான் என்று பார்த்தோம். அதே போல யோவேலிலே நாம் பார்த்தோம், அழுகையோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இந்த மரியாளும் அவர்களும் அழுகையின் ஊடாக சென்றவர்கள்தான். அவர்கள் இந்த அவமானங்கள் மூலமாக செல்லும் போது அவர்களும் கண்ணீரின் பாதையிலே அவர்கள் சென்றார்கள். அந்த கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே போல உணவை குறித்து நாம் பார்த்தோம். சங்கீதத்திலேயும் திரும்பி வரும்போது அவர் அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு கொண்டு வருவார்கள் என்று யோவேலிலே நாம் பார்த்தோம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார் என்று நாம் வாசித்தோம். சங்கீதத்திலே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அந்த சொப்பனம் காண்கிறவர்கள் போல சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டுமானால் ஜெபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து மகா சந்தோஷமாய் ஆரவாரித்ததை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கும் போது நம்மை மகா சந்தோஷமாய் ஆரவாரிக்க கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நன்மையான கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது நாம் ஆரவாரிக்கிறவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறதை பார்த்து ஆரவாரித்தது போல இந்த வருடத்திலே நீங்கள் எதற்காக கண்ணீரோடு ஜெபித்தீர்களோ அதற்காக மகிமையான புதிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்வதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆரவாரிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எனவே சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், நாம் ஜெபிக்க வேண்டும். யோவேலிலே நாம் பார்த்தோம், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். லூக்காவிலே நாம் பார்க்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி. எனவே ஜெபம், உபவாசம், கர்த்தரை துதிப்பது, விசுவாசம், இது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படுவதற்காக நாம் எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரை விசுவாசித்து நாம் காத்திருந்தால் போதும், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மகிமையாக திருப்புவார். எனவே ஜனமே, நீங்கள் பயப்படாதேங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இந்த வருடத்திலே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமென்.